हरे कृष्ण 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன போன்ற விஷயங்களையும், மேலும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனாலிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் போதுமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினங்க. முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாளாக அமையப்பெறுகிறதுங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சந்திர பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே. 2.5 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் முதல் 4 விஷயங்களை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் முதல் நீங்கள் முதலாவதாக பேச்சை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் வாக்குவாதங்களை யாருடனும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். கனிவோடு உங்களது வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். கண்டிப்பாக உங்களது கனிவான பேச்சினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. எனவே பேச்சில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே. தேவையில்லாத வாக்குவாதங்களை யாருடன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாரையும் கேலி கிண்டல் செய்வது போன்றவற்றை செய்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். எதற்காகவும் நீங்கள் யாருக்காகவும் முதலீடுகள் செய்ய வேண்டாம் நண்பர்களே. உங்களை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்காக நிறைய ஆஃபர் தரேன், இந்த 10,000 ரூபா கட்டினீங்கன்னா போதும், இன்னும் 4-5 வருஷத்தில் உங்களுக்கு 1 கோடி ரூபா திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில நம்பகத்தன்மை இல்லாத ஆஃபர்ஸை உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்கள் பணத்தை யாரெல்லாம் ஏமாத்துறதுக்கு காத்திருக்காங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பணத்தை யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம், முதலீடுகள் செய்ய வேண்டாம். பேராசை இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. மூன்றாவதாக, பயத்தை விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் மனசில் தேவையில்லாத சில பயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு, அதாவது சில விஷயங்கள் நடக்கவே நடந்திருக்காது, ஆனால் இது நடந்தால் என்ன ஆகும், இது நடந்தால் இப்படி ஆயிருமோ, அது நடந்தால் அப்படி ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் நினைச்சா தவிர்த்து விட முடியும் என்பதால் நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனதிலிருந்து விட்டொழியுங்கள். நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். வழக்கமாக செய்யக்கூடிய அனைத்து வேலையிலும் நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது அனுபவம் வாய்ந்த வேலைகள் மூலமாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் நண்பர்களே. எனவே நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடியுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரும் என்பதால் எந்த விதமான உங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போட அளவுக்கு, வாழ்க்கையை திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சில முக்கியமான முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் சற்று நிதானித்து தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. நான்காவதாக, நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி ஆகணுங்க. முடிந்த வரைக்கும் செலவே செய்யாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான செலவை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா மற்ற செலவுகள் தள்ளி போட முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தள்ளி போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா பின்னாடி அந்த செலவுகள் செய்யவே தேவையில்லாத சூழ்நிலை கூட ஏற்படுங்க. எனவே நீங்கள் அவசரப்பட்டு செலவுகள் செய்யாதீங்க. உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் இன்றைய தினம் செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் சேவிங்ஸ் குறையாமல் பார்த்துக்க முடியும். ரெண்டாவது, உங்களுடைய அவசர நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. செலவுகள் செய்யாமல்
நீங்கள் இன்றைய தினம் எப்படியாவது சமாளிக்க முயற்சி பண்ணுங்க. கடன் வாங்கவே வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கும். பக்குவமாக பேசி நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் கனிவோடு பேசுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. சில வம்பு வழக்குகளில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் பணிபுரிகிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை தருவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக உங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் தள்ளி போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இன்றைய தினம் நிதானித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுகளும் எடுத்துவிட வேண்டாம். நீங்கள் யாரையும் கடுஞ்சொற்களால் திட்டிவிட வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. பணம்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் பணத்தோட முக்கியத்துவமும் நீங்க உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா திடீர்னு சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைப்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க வேலைகளை நீங்கள் ஷெட்யூல் போட்டு சரியான நேரத்தில் அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சில புதிய முயற்சிகளாக இருந்தால் அது தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வேலைகளை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. குடும்ப வாழ்க்கை அதிகமான மகிழ்ச்சியை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தருது. அதன் மூலமாக உங்களுக்கு புத்துணர்வு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க. சில வாக்குவாதங்கள் உங்களது காதலருடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பக்குவமாக கனிவாக பேச வேண்டியது அவசியம். இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்த்து விட்டால் இன்னும் நலம் பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பேசுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. அதிகமாக பேசாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது சில மூன்றாம் நபர்களின் சொல் கேட்டு உங்களது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையும் சில சண்டைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் பக்குவமாக பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்புலி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலான்புலி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது பொதுவான ராசிபலன்கள் தினசரி உங்களுக்கு முந்தைய நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக முந்தின நாளே உங்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே நமக்கு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ ஜோதிட ரீதியாக நல்ல ஒரு வழிகாட்டலாக ஒரு நண்பனாக நமது ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் நல்ல ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட நமது வீடியோ கண்டிப்பாக உதவுங்கிறதுனால ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக நமது துலான்புலி ராசிபலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தருது. ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும் அப்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்ச லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிறதுல அங்கீகாரம் கிடைக்கிறதுல உங்க வேலைகளில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான பாராட்டுகளோ அங்கீகாரமோ கிடைக்காமல் கொஞ்சம் தள்ளி போகலாம். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நிதானித்து செயல்படுங்கள். உங்களுக்கான நல்ல காலம் கண்டிப்பாக வரும். காலதாமதங்களாக நீங்கள் உங்களது வேலையில் முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு திட்டமிட்ட ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு முக்கியமான காரியங்களை நீங்கள் முதலில் முடித்து விடுவது நல்லது நண்பர்களே. ஆனால் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அனுசரித்து போகணும். வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழில்நுட்ப கருவிகள் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க. அது உடைந்து போகவோ அல்லது சில தவறான ஆக்சிடென்ட் ஆகவோ வாய்ப்பில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக வேலை பண்ணுங்கள். கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கங்க. முடிஞ்ச செலவுகளே செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்களே. தள்ளி போடுங்க செலவுகளை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சிறு மற்றும் குறு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக உங்களோட தொழிலில் ஈடுபட வேண்டியது அவசியம். வாக்குவாதங்கள் யாருடனும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். இதை செய்தீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் உண்டு. பயணங்களின் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். உடைமைகள் மீது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. திடீர் செலவு மூலமாக உங்களது சேமிப்புகள் கொஞ்சம் குறையும். எனவே மனத்தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட உங்களால் முடியக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. எனவே தெளிவாக முடிவெடுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. மற்ற விஷயங்களை நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல செய்யலாம். அதில் எந்த தொந்தரவும் கிடையாது. அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் அதற்காக டென்ஷன் ஆக தேவையில்லை நண்பர்களே. முடிந்த அளவுக்கு நீங்கள் செலவுகளை குறையுங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிவிக்கலாம்.
நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலோட எப்பொழுதுமே இணைந்திருக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டுங்க. எப்படின்னா ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலன்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா ராசி பலன்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரெண்டாவது, நல்ல ஒரு பிளான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இது இரண்டுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. துலாம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் தான் ஷேர் பண்ணணுங்க அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலன்களையோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசிகளுக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. மறக்காம அந்த சேனலோட இணைந்திருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.